ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பீஸா தோசை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் தோசாவை பீஸா மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தோசையை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஆனியனை சாப் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் டொமேட்டோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நமக்கு தேவைன்னா கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இன்றைக்கி வெறும் நான் ஆனியன், டொமேட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன், டொமேட்டோ போட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் மாவில் கொஞ்சம் இதாகிற மாதிரி, அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்ம தேவைன்னா ஒரு சில்லியும் ஆட் பண்ணி பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மாவில் நல்லா டிப் ஆயிரும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்படியே இதாகும், குக் ஆகும். இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட் நான் ஏற்கனவே மாவில் இருக்கிறதுனால போதுமான அளவு இருக்கிறதுனால நான் போடலை. இந்த சில்லி பவுடரும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. இப்போ இதை டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி அப்படியே ஒரு 1 மினிட் இருக்கட்டும். கொஞ்சம் ஆயில் தேவைன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கீழே நல்லா முறுமுறுன்னு ஆகும். அப்போ தான் அந்த கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த சைடு 1 மினிட்ல டர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பேக் சைடு தான் நல்லா திக் ஆகணும். டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான், போதும். இதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ண வேணாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன சின்ன க்யூபாக வெட்டி சீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது பண்ண சீஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண சீஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன க்யூபாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் துருவி போடுற மாதிரி இருந்தாலும் சீஸை போட்டாலும் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இது அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் அதுக்கு அப்படியே மெல்ட் ஆகும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் நிறைய சீஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சீஸ் போட்டாலும் ரொம்ப நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம தோசை பீஸா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.